அருந்ததியினர் மக்களுக்கான 3% உள் ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததை தொடர்ந்து அருந்ததியினர் அமைப்பினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது 2009ஆம் ஆண்டு அருந்ததியினர் மக்களுக்கு 3% உள்இட ஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. இந்த உள்இட ஒதுக்கீட்டை தற்போது உச்சநீதிமன்றம் அங்கீகரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதைத் தொடர்ந்து ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, சமூக நீதி மக்கள் கட்சி, அருந்ததியர் சங்கம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆதித்தமிழர் பேரவை தலைவர் அதியமான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தற்போதுள்ள 3% உள் ஒதுக்கீட்டை 6%ஆக உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய ஆதித்தமிழர் கட்சி தலைவர் ஜக்கையன், அருந்ததியினருக்கான உள்இட ஒதுக்கீட்டை கொண்டு வந்த பெருமை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை சேரும் என்று கூறினார். தமிழ்நாடு அரசு வழங்கிய 2009 வழங்கிய உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் என்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு என்பது இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட அடித்தட்டில் இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை அதை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே 14 ஆண்டுகளாக அந்த உத்தரவை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வருவதற்கு முத்தமிழறிஞர் முக்கிய காரணமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த தீர்ப்புக்கும் மிக பக்கபலமாக இருந்த தளபதி அவர்களுக்கும் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலும் அருந்ததியர்கள் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும் என்று நாம் சொல்லும் பொழுது, அந்த இடஒதுக்கீடை பாதுகாத்த பெருமை நம்முடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சாரும். உள்ஒதுக்கீட்டை வென்றெடுத்த பாதுகாத்த பெருமை தமிழக முதல்வருக்கு உண்டு. அந்த அடிப்படையில் அவருக்கு ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துவிட்டு, விரைவில் தமிழக முதல்வருக்கு ஒரு பாராட்டு விழாவை சென்னையில் நடத்துவதாக அவரிடம் நாங்கள் தேதி கேட்டிருக்கிறோம். விரைவில் கொடுப்பதாக பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் திமுகவினுடைய திராவிட மாடல் அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்ற பாராட்டு விழா விரைவில் நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.